என் சித்தியை உரிமையோடு முதல் தடவை அவசரவாவரசராம செய்தேன். உண்மையான அனுபவம். நான் கார்த்திக். நான் படிச்சு முடிச்சிட்டு சும்மா இருக்கும்போது எனக்கு பக்கத்து ஊரில்தான் என் சித்தி இருக்கிறாள். அவளுக்கு வயது 38 இருக்கும். எனக்கு அவள் மேல் ஒரு ஈர்ப்பு உண்டு. காரணம் அவள் அழகுதான். இந்த வயதில் எடுப்பாக இருக்கும் உடல் அளவு. கிராமத்தில் இருப்பதால் நல்லா நாட்டுக்கட்டையா இருப்பாள். நான் அவள் வீட்டுக்கு அடிக்கடி போய் அவள் அழகை பார்த்து விட்டு வருவேன். அதேபோல் ஒருமுறை சென்றிருக்கையில் நடந்த அனுபவம்தான் இது. நான் எப்போதும் போல வீட்டிற்கு செல்ல சித்தி மட்டுமே இருந்தாள். படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். நான் அவள் அருகில் சென்று அவளை பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன். அவளோட காய் ஜாக்கெட்டுடன் டைட்டாக இருந்தது. இடுப்பு தெரிந்தது. நான் அவள் காயை மெதுவாக தொட்டு பார்த்தேன். அவள் என் தொடுகையை உணர்ந்து டேய் வாடா என்று எழுந்தாள். நான் தொட்டதை கண்டிப்பாக உணர்ந்திருப்பாள். நான் என்ன சித்தி, எப்போதிலிருந்து தூங்குகிறாய் என்று கேட்டேன். உடல் அசதிடா, நீ நல்லா இருக்கியா என்றாள். நான், ஆமா சித்தி, உன்னை பார்க்கணும் போல் இருந்தது, அதான் வந்தேன் என்றேன். பிறகு அவள் எழுந்து பேசிட்டு அவளோ குளிக்க கிளம்பிவிட்டாள். நான் டிவி பார்த்து கொண்டிருப்பது போல் நடித்தேன். சற்று நேரத்தில் பாத்ரூம் ஓட்டை வழியாக பார்த்தேன். சித்தி 38 வயதில் ஒரு இளம் பெண் போல் உடல் அழகுடன் இருந்தாள். நான் அவள் காய்களை பார்த்து கொண்டிருந்தேன். அது நன்றாக கூரான காம்புடன் இருந்தது. அடிப்பாகத்துக்கு வெளியே சற்று முடியுடன் இருந்தது. நான் அவள் குளிப்பதை பார்த்து கொண்டிருந்தேன். அவள் என் பார்வை தெரிந்து மாதிரி கதவு ஓட்டை பார்த்து கொண்டிருந்தாள். நான் போய் டிவி பார்த்து கொண்டிருப்பது போல் உட்கார்ந்து கொண்டேன். சித்தி வந்து உடை அணிந்து கொண்டு வந்தாள். சித்தி என் பக்கம் வந்து உட்கார்ந்து கொண்டு, டேய், நீ என்னை ஏன் இவ்வளவு தூரம் பார்க்கிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? யாரும் தப்பாக பேசிவிடக்கூடாது, பார்த்து நடந்துக்கோ என்றாள். நான், இல்லை சித்தி, உன்னை நான் மிகவும் விரும்புகிறேன். நீ என்றாள். எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றேன். சித்தி, சரி, உனக்கு என்னிடம் என்ன வேண்டும் என்றாள். சித்தி, நான் உன் காயை சப்ப ஆசைப்படுகிறேன் என்றேன். சற்று யோசித்துவிட்டு ஜாக்கெட்டை கழட்ட ஆரம்பித்தாள். நான் அவள் அருகில் சென்று அவள் மடியில் படுத்துக்கொண்டு அவள் காய்க்காம்பில் வாய் வைத்து சப்பினேன். அவள் நன்றாக இருக்கிறதா என்றாள். நான், ஆமா சித்தி, நன்றாக இருக்கிறது என்றேன். சப்பி உறிஞ்சி எடுத்து விட்டேன். சற்று நேரத்தில் அவளை அப்படியே நிற்க வைத்து பின்புறத்தை பிசைந்து கொண்டே இருந்தேன். டேய், நீ கீழே விடப் போறியான்னு கேட்க நான் ஒன்றும் பேசாமல் இருக்க அவளோ நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அவள் சேலையை உருவிவிட்டு அவள் பாவாடை நாடாவை அவிழ்த்துவிட்டு விளக்கி அடிப்பாகத்தை காட்ட நானோ தடவிக்கொண்டிருந்தேன். அவளோ விரைப்பான என்னோடதை உருவிவிட்டாள். அவளை கீழே இறக்கி அவள் வாயில் விரைப்பான என்னோடதை வைத்து சப்ப கொடுக்க அவளோ என் பின்புறத்தை பிடித்து கொண்டு விரைப்பான என்னோடதை முழுவதும் உள்ளவிட்டு சப்பினாள். பிறகு அது வீரியமடைந்து அவள் வாயில் விட்டு செய்ய அவளும் என்னை பார்த்து சிரித்தாள். நான் அவள் வாயிலிருந்து எடுத்து அடிப்பாக பிளவை திறந்து விரைப்பான என்னோடதை உள்ளே விட்டேன். 4-5 குத்தில் எனக்கு வேகம் அதிகரிக்க நான் நங்கு நங்குன்னு குத்தி கொண்டிருந்தேன். அவள், டேய், ஆ முனக. நான் அவள் அடிப்பாக ஓட்டையில நல்லா ஆட்டிக்கொண்டிருந்தேன். நான் சூடான தண்ணியை அவ அடிப்பாக ஓட்டையில விட்டதும் அவள் அருகில் சாய்ந்து விட்டேன். சிறுநேரம் கழித்து மீண்டும் 4 முறை விதவிதமா செய்து சந்தோஷமாயிருந்தோம். அப்புறம் என் சித்தி எழுந்து குளித்துவிட்டு வந்து தூங்கினாள். நாங்கள் இருவரும் சேர்ந்து உறங்கினோம். பிறகு அவள் தனியாக இருக்கும்போது என்னை அழைத்து படுத்து சந்தோஷமாயிருந்தா எனக்கும் அவளை செய்ய தோணும். போதெல்லாம் போய் செய்துட்டு விட்டு வருகிறேன். எங்கள் உறவு இன்னும் தொடர்கிறது.